அரசன் அநீதியான் ஆக்கமுட்டான், அன்றே குடியெல்லாம் குற்றம் விடும். அன்பார்ந்த நெடுங்காடு தொகுதி மக்களே, அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு பொங்கல் அனைவருக்கும் பொங்கல் போல் மங்களம் பொங்கி அனைவர் இல்லத்தில் மங்களம் பொங்க வாழ்த்துகிறோம். ஏனென்றால் இந்த ஆண்டு நெடுங்காடு தொகுதி மக்களுக்கு முக்கியமான ஆண்டு. இந்த ஆண்டுகளில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தான் உங்களின் அடுத்த தகுதியினர்களுக்கு விடிவு காலம் உள்ளது. ஏனென்றால் உங்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரை பற்றி சில குறிப்புகள், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் வழங்கப்பட்ட சில குறிப்புகளை தற்போது கூறுகிறேன். கடந்த 2016 முதல் 2026 வரை, அதாவது 10 ஆண்டுகள் நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் சந்திர பிரியங்கா. இவர் இந்த காலகட்டங்களில் குடிசை வீடுகளில் வசிக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரும் கல்வீட்டில் வாழ வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில் மத்திய மாநில அரசு இணைந்து ரூபாய் 6,25,000 இலவசமாக மானியமாக மத்திய அரசு மாநில அரசு வழங்கி வருகிறது. இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு கடந்த 10 ஆண்டுகளில் வெறும் 200 நபர்கள் மட்டுமே பெற்றுள்ளனர். அதாவது ஒரு வருடத்திற்கு 20 பேர் மட்டுமே தகுதியுள்ள நபர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளனர். இவங்க தான் ஆளுங்கட்சி எம்எல்ஏ-ஆகவும் அமைச்சராகவும் இருந்திருக்காங்க. இவங்க நினைச்சிருந்தா பல பயனாளிகள் மேல பலன் நடந்திருக்கலாம். இவங்க அறியாமையாலையும் சொந்த காரணங்களாலும் மக்கள் மேல் உள்ள வெறுப்பு நாணயம் அதை செய்யல. மக்கள் மேலையும் தொகுதி மேலையும் லட்சியத்தினாலே அல்ல, பணத்தை நம்பி மக்களையும் தொகுதியையும் மறந்து விட்டார் சந்திர பிரியங்கா. நமது தொகுதியில் பல கிராமங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் இதுவரை குடிசை வீட்டில் மட்டுமே வசிக்கின்றனர். அவர்களுக்கு ஏன் இவர்கள் பாரத பிரதமரின் வீடு கட்ட திட்டத்தின் கீழ் 6,25,000 மத்திய அரசு மூலம் வழங்கப்படும் நிதியை பெற்றுத் தரவில்லை? இது போன்ற செயலற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு தேவைதானா என்பதை சிந்தித்து எதிர்வரும் காலங்களில் உங்களுக்காக ஓடோடி உழைக்கும் படித்த ஒரு இளைஞனுக்கு, தேசிய கட்சியை சார்ந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்குங்கள். வாய்ப்பு அளித்தால் இனிவரும் காலங்களில் அனைத்து பொங்கல்களும் உங்களுக்கு வளமான வாழ்க்கை அமையும். நன்றி, வணக்கம். மன்னராட்சியை ஒழிப்போம், நெடுவையை மீட்போம்.